ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தயிர், மைதா மாவு, கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா சுடலாம். அது எப்படி சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த போண்டாக்கு தேவையானது என்னன்னாக்கா தயிர், ஒரு கப்பு மைதா மாவு, அரை கப்பு கோதுமை மாவு, தேங்காய் வந்து துருவன தேங்காய் நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். அதில் நல்லா மெலிசாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு, உப்பு, இஞ்சி நான் வந்து துருவி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம நான் வந்து கரண்டி எடுத்துட்டேன். கரண்டியில் நல்லா கலக்க முடியாது, கையிலனா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு சிட்டிக்கை சோடா எடுத்துருக்குறேன். சோடா போட்டு ரொம்ப தண்ணியில் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ இது போதும். இப்போ போய் நான் கை கழுவின்னு வந்துடுறேன். கை கழுவின்னு வந்து இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு, தண்ணியில் தொட்டுக்கணும். இப்படி நம்ம இதெல்லாம் சேப்பெல்லாம் வரணுன்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம இஷ்டத்தான். இந்த மாதிரி தூரம் விட்டுக்கலாம். நம்ம பெருசாக வேணாலும் பெருசாக, சின்னது வேணாலும் சின்னது மாதிரி நம்ம விட்டுக்கலாம். வீட்டில் தயிர் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டிக்கு நல்லாயிருக்கும். போட்டோன்னு கரண்டி போடாதீங்க, கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கரண்டி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி போண்டா செய்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கூட செய்யலாம். போண்டாவில் எத்தனையோ விதமாக செய்யலாம். நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம வேறு எதுனா போட்டுக்கலாம். இப்போ எல்லா போண்டாவும் சுட்டுட்டு பார்க்கலாம். இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சு, நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சுட போண்டா பாருங்க, சூப்பராக தயிர் வச்சு நல்லா மாவு போட்டு இந்த மாதிரி போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்தது நான் பார்த்துருப்பீங்க என்னென்ன போட்டு செய்தேன்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.